ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் பட்டர் நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா தேங்காய், தயிர், முந்திரி இது மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கிரேவி கன்சிஸ்டன்சியில் எப்படி நம்ம இந்த ரெசிபி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை கிரேவி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனித்தனியாக லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் 10 முட்டைக்கான அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், லைட்டு கோல்டன் ப்ரௌன். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இது கூட பொடியாக நறுக்குனா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இது மசிறதுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் எடுக்குங்க. அதனால் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விடுங்க. கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே சமயத்தில் கடலை மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகளாக இருந்தது அப்படின்னா கிரேவி நல்லா இருக்காது. அதனால் கட்டி இல்லாமல் நல்லா 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த கடலை மாவு சேர்க்குறோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே திக்காயிடும் கிரேவி. அதனால தான் நான் தண்ணி அதிகமாக சேர்க்குறேன். அது கொதிஞ்சு வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி வந்து ஓரளவுக்கு கொதிஞ்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு இது இப்போ கொதிஞ்சிருக்குது. இப்போ ஓரளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பாயில் முட்டையை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் 10 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை வந்து எதுவுமே பண்ணல, தோல் மட்டும் உரித்து வச்சுருக்கேன். மற்றபடி கீரில் தனியாக ஃப்ரையும் பண்ணிக்கல, வெறும் பாயில் முட்டை தான். 10 முட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால அடியில் தங்கி அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 15 நிமிஷம் ஆகும் இது கொதிஞ்சு வர்றதுக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சர்க்கரை 1 டீஸ்பூனை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு ஈக்குவல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு இந்த கிரேவியை நான் கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு. கடலை மாவு சேர்த்தாலே போதும். தயிரோ, முந்திரி பருப்பு, தேங்காய் இதுமாரி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா முட்டை கிரேவி சூப்பரான சுவையில் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து. இது வந்து புலாவ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நிச்சயமாக இதை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சிலே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அது எக்கு தொக்கு மாதிரி ஆகிடும். அது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சிலே இறக்குனீங்க அப்படின்னா எல்லா டிஃபனுக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.